குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நான் உங்கள் தரணிதாசன். ரிஷப ராசிக்கு குரு பகவான் வக்ர பயிற்சி பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அது எப்போ வக்ரம் அடைகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 9/10/2024 சரியாக 11:47 குரு பகவான் வக்ரமாகிறார். வக்ர நிவர்த்தி எப்போ ஆகிறார்னு கேட்டிங்கன்னா 4/2/2025 சரியாக 2:30 வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அப்போ இந்த காலகட்டங்களில் 118 நாட்களுக்கு இந்த காலகட்டம் நிகழ போகுது. அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த ரிஷப ராசிக்காரர் என்னென்ன பலாபலன் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அப்போ ரிஷப ராசிக்காரோட தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நியாயமாக நேர்மையாக செயல்படக்கூடிய ராசியாக இருப்பாங்க. அப்போது ஏன்னா உங்களோட உழைப்பு எல்லாரும் பயன்படுத்திக்குவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு உழைப்புக்கு உண்மையாக நம்ம நேர்மையாக செயல்படுவோங்கிற எண்ணமாக இருக்குது. அப்போது பாருங்கள், எதுவுமே எவ்வளவு உழைச்சாலும் கூட உங்களுக்கு எதுவுமே சேமிச்சக்கூடிய தன்மை இல்லை அப்படிங்கிறது இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, உங்கள் உழைப்பு அனைவரும் பயன்படுத்திக்குவாங்க. நேர்மையாக இருப்பீங்க, நியாயமாக இருப்பீங்க, நியாயமாக செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு. எல்லாத்தையும் அரவணைச்சு கூட்டிகிட்டு போகக்கூடிய தன்மை இருக்குது. பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை கூட அந்த பிரச்சனையை சுமூகமாக பேஸ் பண்ணி கூட நீங்கள் பிரச்சனையை ஈஸியாக கேண்டில் பண்ணக்கூடிய தன்மை இந்த ரிஷப ராசிக்காரருக்கு இருக்குது. அப்போது உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் அஷ்டமாதிபதியே உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசி மேலே இருக்கிறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் கடந்த பிரச்சனையை மட்டுமே சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா உங்களுக்கு ரிஷப ராசி. ஒருத்தருக்கு அஷ்டமாதிபதி ராசி மேல் நிற்கும் போது தான் அவருக்கு சொல்லி மாளாத அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துருப்பாரு. பாருங்க, நம்ம இந்த மாதிரி வாழ்க்கையில நடக்கவே இல்லையே, எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம நடக்குதா? பாருங்க, நான் யாருக்குமே எந்த துரோகமே செஞ்சதில்லை, எனக்கு மட்டும்தான் கடவுள் இவ்வளவு ஒரு கஷ்டத்தை கொடுப்பாரா, இவ்வளவு ஒரு சோதனை கொடுப்பாரா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க நிறைய கேள்வி கேட்டு இருந்திருப்பீங்க. பாருங்க, எவ்வளவு தெளிவாடு வழிபாடு தெய்வ வழிபாடு பண்ணாலும் கூட அவ்வளவு சிரமப்பட்டுக்கூடிய காலகட்டமா கடந்த காலகட்டத்தில் நினைச்சிருப்பீங்க. தொழில் மூலியமா சரி, வேலை மாற்றம் சரி, இடம் மாற்றம் சரி, எதுவுமே உங்களுக்கு திருப்தி இருந்திருக்காது. அந்த தொழில் ஏன்னா செய்யணும் ஒரு வருத்தத்தோடய செஞ்சிருப்பீங்க. தொழில் நல்லாவும் நடத்த முடியாமல் சரியாக நடத்தவும் முடியாமல் அந்த அளவுக்கு சிரமப்பட்டு தான் நீங்கள் நடத்தி கொண்டிருப்பீங்க. தொழிலுக்காக அதிகமாக கடன், வட்டிக்கு மேலே வட்டி, தகுதிக்கு மீறின கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் கூட கடந்த காலகட்டத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. பாருங்க, ஒரு அஷ்டமாதிபதி உங்கள் ராசியில் இருக்கும் போது தான் நீ யாருகிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட மட்டும்தான் ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை மேலும் 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 உருவாகிட்டே இருக்கு. நம்ம இந்த வாழ்க்கையை வாழலாமா வேண்டாமான்னு கூட அந்த கட்டத்துக்கு போயிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில். பாருங்க, இது எல்லாமே அந்த குரு பகவான் வக்ர பயிற்சி ஆகும்போது 118 நாட்களில் உங்கள் ராசியிலேயே வக்ரம் ஆகும்போது அந்த சுபபலன் அப்படிங்கிற வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சாங்களோ, யாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்க முடியல, இந்த காலகட்டத்தில் அவங்களே கூப்பிட்டு வச்சு நீ நல்ல பேர் எடுக்கிறக்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி அமையும். அவங்களே கூப்பிட்டு வச்சு பாராட்டக்கூடிய தன்மையாக இருக்க போகுது. யாரெல்லாம் நீங்கள் வேண்டான்னு போனாங்களோ அவங்க மேலும் மேலும் வரக்கூடிய காலகட்டம், வழியை பேசி அந்த தொழில் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்க, இந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணம் இந்த ராசிக்கு இருக்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு நேர்மையாக உழைக்கக்கூடிய ராசியாக இருக்க போகுதுங்க. பாருங்க, ஒரு செயலை செய்யணும்னா அது யாரும் எதையும் பார்க்க மாட்டேங்க, அந்த செயலை நோக்கி மட்டுமே உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி தான். இருந்தாலும் கூட அந்த குரு பகவான் வக்ரமாகும் போது நீ நினைச்ச மாதிரி லைஃப் அமைக்கான காலகட்டமாக இருக்குது. பாருங்க, குடும்பத்தில் ஒரு சின்ன சண்டை தாங்க, அந்த குடும்பம் ஒரு பிரியற அளவுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற காலகட்டத்தில் இந்த இருந்திருப்பீங்க. பாருங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை அது எப்படி பேஸ் பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப திணறதுக்கான சந்தர்ப்பம்லாம் இருக்குது. ஏன்னா அடுத்தவங்களோட உதவிக்கு போகிறதா வேண்டாமா, நம்மளே பேஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த குரு பகவான் அந்த வக்ர பயிற்சி ஆகிற காலகட்டத்தில் பேசுனீங்கன்னா, அந்த 118 நாட்கள் பேசுனீங்கன்னா நீங்க என்ன மாதிரி வாழணுமோ அந்த மாதிரி சேர்ந்து வாழக்கூடிய பிரசம நாட்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி, 100% லவ்வர்ஸ்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் பேசுனீங்கன்னா சுகமாக முடியிருக்கான காலகட்டமாக இருக்க போது. அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சுங்க, எனக்கு 3 வருஷமா குழந்தை இல்லை அப்படின்னு நினைச்சாலும் கூட இந்த காலகட்டத்தில் அந்த குரு பகவான் அங்கே வக்ரமாகும் போது தான் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்க போறாரு உங்க ராசிக்கு. அப்போ அங்கே ராசிக்கு ஆல்ரெடி அங்கே கேது பகவான் இருக்காரு. அப்போ இந்த காலகட்டத்தில்
காலகட்டத்தில் குழந்தை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைச்சே தீரும். அந்த மாதிரி காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறாரு. அப்போ அதுவும் சுபபலனை தான் கொடுக்க போறாரு, குரு பகவானும் சுபபலனை தான் கொடுப்பாரு. அப்போ கர்மகாரகன் அப்படிங்கிறது சனி பகவான், அவரே அங்கே 10ல் வக்ரமாக இருக்கும்போது தான் அவங்களுக்கு சுபபலனை மட்டுமே கொடுக்க போறாரு. அப்போ குழந்தை சார்ந்த விஷயத்துக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா 100% உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தாயோட உடல்நிலையை கொஞ்சம் கவனம் செஞ்சுட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். பாருங்க, உங்களுக்கு குரு பகவான் அந்த 6ஆம் இடத்த அதிபதி அப்படிங்கிறது அந்த இடத்த பார்க்கல. அந்த குரு பகவான் அந்த 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்ணுக்கு தெரியாத கடன் அப்படிங்கிறது பெருசாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போது அதில் வந்து கடன் கம்பல்சரி நீங்கள் கம்மியாக வாங்குறது சிறப்பு. புதுசாக இந்த காலகட்டத்தில் எதுவும் பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5ஆம் இடத்துல பூர்வீக சம்பந்தமான இடத்துல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது உந்த காலகட்டமாக இருக்குது. அதில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெருசாக பண்ண வேண்டாம், சிறுசாக மட்டும் பண்ணிக்கங்க. அப்புறம் தாயாரோட உடல்நிலையை நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிறது நல்லது. நீங்கள் பாருங்க, இரவு நேரத்தில் வண்டி வாகனத்தை தவிர்த்துட்டா நல்லா மிக மிக சிறப்பாக இருக்கும். பாருங்க, நிம்மதியான சூழ்நிலை இல்லைனாலும் கூட வண்டி எடுத்துட்டு லாங் டிராவல் போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட கொடுக்கும். அப்போ அந்த எண்ணத்துலையும் கூட நீங்கள் நைட்டில் இரவு டிராவலிங் போகிறது மிக மிக தவிர்த்துக்கிறது நல்ல சிறந்த யோகமாக இருக்குது. பாருங்க, இது வெளிநாடு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே கொடுக்கும். அந்த வெளிநாடு எப்போ போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் வக்ரமானால் மட்டும்தான் அவர் சுபபலன் கொடுப்பாரு. அப்புறம் அவர் சுபபலன் பெறும்போது தான் நீங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். அதை மட்டும் நல்லபடியாக பயன்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த 118 நாட்களில் இருக்க போது அதை நல்லபடியாக பயன்படுத்துங்க. பாருங்க, உங்களுக்கு சனி பகவான் 10ல் உங்களுக்கு வக்ரம் ஆகும்போது உங்களுக்கு 100% நற்பலன் மட்டும்தான் கொடுக்க போறாரு. அப்போ உங்க குரு பகவான் உங்களுக்கு பாரு 9ஆம் பார்வையா இருக்க போகுது. 9ஆம் பார்வையா உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கும்போது மிக மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அப்பா உங்களுக்கு எது வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இது இனிமேல் கூப்பிட்டு சொத்தாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் காசு பணமாக இருந்தாலும் இந்த 118 நாட்களுக்கு கம்பல்சரி கிடைக்க போகுது. பாருங்க, இது வரைக்கும் நீங்க எப்படியெல்லாம் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அது இந்த 118 நாட்களும் வாழக்கூடிய தன்மை உருவாகும். பாருங்க, என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தாராளமா ஈஸியா சுலபமா செய்யக்கூடிய காலகட்டமா இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. பாருங்க, உங்க ஜாதகத்துல குரு பகவான் என்ன வக்ரமாக்குறாரா, அந்த வக்ரமா இருந்துட்டாருன்னா மட்டும் இந்த ஜாதகத்துல இந்த 118 நாட்களுக்கு நீங்க வரவு செலவுல கவனமா இருக்கணும். சொல் வாக்குல எப்படி சொல்றதுல கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு வாக்கு கொடுத்துட்டா அந்த வாக்கு காப்பாற்றணும் தன்மையுடைய ராசி அப்படின்னா எங்களுக்கு ரிஷப ராசி தான். அந்த ரிஷப ராசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா குருவான் வக்ரமாகும் போது நீங்க கொடுத்த வாக்கு அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை உருவாயிரும். அதனால வந்து இந்த காலகட்டத்தில் அந்த 118 நாட்களை ஒரு சந்தோஷத்துல ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை வாக்கத்தை நிறைவேற்றுக்காக நீங்க நிறைய கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இடமே வாங்கல அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது. இதில் வெளியூர் மாற்றம், வேலை மாற்றம், இது எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது. பாருங்க, வெளிநாடு போகணுன்னாலும் கூட இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணினா ஈஸியாக வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ பதவி உயர்வு எப்படா நமக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, எப்போ நமக்கு வந்து 5 வருஷமா இதே பதவியில் இருக்கிறோம், இந்த பதவி உயர்வு கிடைச்சா நம்மளுக்கு ஈஸியாக நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சாலும் கூட இந்த காலகட்டத்தில் ஈஸியாக பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். அதை நல்லபடியாக பயன்படுத்திங்க. இடமாற்றம் மாற்றம், தொழில் மாற்றம், உங்களுக்கு வேலை மாற்றம், எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமாக இருக்காரா, குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி போகுதா, இல்லை குரு பகவான் திசா போகுதா, அதை பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி இருக்குது, அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா மேலும் மேலும் வளர்ச்சி கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இது நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் என்ன நிலைமையில் இருக்குது பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிறேன்னு விருப்பம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன் மற்றும் வேறொரு பேரில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.